ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழை இலை மீன் எப்படி செய்வதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வாழை இலையோட சத்துக்கள் எல்லாமே மீனில் இறங்கி வரும். ஸோ அப்போ அது ரொம்ப ஹெல்த்தி இல்லையா? நம்ம எப்போவுமே செய்கிற மீனை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோடைய மசாலா செய்கிற முறை வேறுபடும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ 1/2 கிலோ மீனை நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ட்ரை பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம், அடுத்து ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதை ஒரு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். மறுபடியும் மிக்ஸி ஜாரில் பாதி பல்லாரி வெங்காயம், பாதி தக்காளி, ஒரு 7 பல்லளவுக்கு பூண்டு, ஒரு சிறு துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சதை பவுலில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அடைச்சி வச்சுருந்தோம்ல பவுடர், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மீன் கூட சேர்த்துக்க வேண்டியது தான். கடைசியாக மல்லி இலைகள் சேர்த்து கலந்து விட்டுக்க வேண்டியது தான். இப்போ வாழை இலை பறித்து கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீனை இது வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை எண்ணெய் ஊற்றி ஸ்கில்லட்டில் வச்சிட வேண்டியதான். உங்கள்கிட்ட ஸ்கில்லட் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரண தோசைக்கல்லில் கூட வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் பார்க்குறேன். மிதமான தீயில இவ்வளோ நேரம் இருந்துச்சு. வாழை இலையோட கலர் மாறினதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட வாழை இலை மீன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் குட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.